Hi folks, welcome to episode 1 of Abhinyas Uncut. This is my UPSC journey. என்னோடய யூபிஎஸ்சி ஜேர்னியில் நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய ஜேர்னி எந்த மாதிரியான மாற்றங்களை என்னோடய வாழ்க்கையில் கொடுத்துச்சு, எந்த மாதிரியான விளைவுகளை நான் சந்தித்தேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். எப்போயுமே யூபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும்பொழுது நம்ம டாப்பர்ஸோட ஸ்டோரிஸ் தான் கேட்டிருப்போம். ஏன்னா ஜெயிச்சவங்க எதை சொன்னாலும் நம்ம நம்புவோம். அது மட்டும் இல்லைங்க, தோற்றவங்க இல்லை ஜெயிக்கிறதுக்கு தவறுனவங்க அவங்களும் எது சொன்னாலும் உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு விருதை வாங்கும் போதும் சரி, இல்லை அதை தவற விடும் பொழுதும் சரி, நமக்கு 2 விதமான மனநிலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் எப்போயுமே உண்மை இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2013 என்னோடய படிப்பை முடிச்சுட்டு என்னோடய கிராஜுவேஷன் டைமில் என்ன பண்ணேன்னா, ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு ஐடி கம்பெனியில் கிடச்சிது. அந்த 6 மாதமான இன்டர்ன்ஷிப்பை நான் முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் உட்காந்து பேசினேன். எனக்கு இந்த மாதிரி யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு என்னோடய அப்பா அம்மா கிட்ட நான் கேட்டபோது அப்பா அம்மா செகண்ட் தாட் எதுவுமே இல்லாமல் என்னை படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதை தவிர 2வது என்ன பண்ணணுன்னா, சென்னையில் தான் வந்து படிக்கணுங்கிறது அப்போலேருந்து இருக்கிற ரூல். அப்போது அது சென்னையில் வந்து படிக்கணுன்னா என்னுடைய சொந்தக்காரவங்க பாட்டி வீடு இங்கே இருந்தது. அதனால வந்து சென்னையில் தங்கி இங்கே படிக்கலாங்கிற இன்டென்ஷனில் வி ஹேவ் டிசைடட். இமீடியட்டாக நாங்கள் செஞ்ச அடுத்த வேலை என்னென்னா, மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது இல்லையா? மனிதநேயம் இப்போ வந்து நிறைய பேருக்கு மனிதநேயம் பற்றி தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் கிளாஸஸ்க்கு போனேன். 1 வாரம் போனேன். ரொம்ப லார்ஜான க்ரௌடு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை போய் சுற்றி இருந்து பேசும்பொழுது நமக்கு அவங்க கூட பேசுகிறதுக்கான ஒரு அவகாசம் நமக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்படி இல்லாமல் அந்த அவகாசத்தினால எனக்கு வந்து அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் இமீடியட்டாக நம்ம ஏதாவது அகாடமியில் தான் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு போய் சேர்ந்த அகாடமி, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்த அகாடமி வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள், மிஸ்டர் சண்முகம் சார். சண்முகம் சார் வந்து ஒரு பூல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. சார்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய மனபாரம் இருந்தாலும் அப்படியே கரைஞ்சி போயிடும். ஏன்னா சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லாங்குவேஜ் இஷ்யூஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி தனக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள். காலையில் 9:30 மணி கிளாஸ். இப்போ இருக்கிற மாதிரி இப்போ சோஷியல் மீடியாலாம் கிடையாது. 2013 அப்போல்லாம் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கல்ச்சரும் இப்போ கிடையாது. நோட்டீஸில் வந்த அந்த ஆடை பார்த்துட்டு காலையில் 9:30க்கு கிளாஸுன்னு போட்டிருந்தாங்க. நான் 9க்கே போயிட்டேன். நான் தான் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட். வழக்கம் போல் இந்த டேபிள் ஒரு சேரில் வந்து பேட் வச்சு எழுதுகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சேரில் தான் என்னை உட்கார வச்சு படிக்க வச்சாங்க. அந்த டைமில் என்ன பண்ணேன்னா, சீரியஸாக ரொம்ப ஒரு வாரம் 10 நாள் பயங்கர சீரியஸாக படித்தேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, 2007 என்னோடய அப்பாவுக்கு பெரிய மேஜர் சர்ஜரி ஒன்று நடந்துச்சு. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து என்னால் அந்த வயசுக்கு உண்டான எந்த விஷயத்தையும் அனுபவிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது, ஜாலியாக இருக்கிறது, இது எதுவும் அனுபவிக்க முடியல. சென்னைக்கு நான் வந்த உடனே நான் எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு பெரிய சுதந்திரம் கிடைச்ச மாதிரியும் என்னை வந்து யாருமே கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நிறைய போய் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுவேன். மாதத்துக்கு வந்து பிஜிக்கே வந்து ஒரு 7,500 ரூபா ஆகும்னா எங்கள் வீட்டில் 10,000 ரூபா கொடுப்பாங்க. ப்ளஸ் அப் அண்ட் டவுன் டிக்கெட்ஸ் எல்லாமே அப்பா தான் புக் பண்ணுவாங்க. அந்த மிச்சம் இருக்கிற பணத்தை கூட நான் சேர்த்து வைக்கணும்லாம் நான் யோசிச்சதே இல்லை. சாப்பிட்டே அழித்தேன். ஏன்னா அந்த வயசுக்கு உண்டான பக்குவம் அவ்வளோதான். அந்த ஜேர்னி முடிஞ்சிச்சு. 2013 and 14 வந்து 2 வருஷமுமே நான் படித்தேன். என்னால் அப்போ வந்து ப்ராப்பராக அட்டெம்ப்ட் கொடுக்க முடியல. அப்புறம் அப்பா அம்மாட்ட உட்காந்து திரும்ப பேசி 2015, 16, 17 இந்த 3 வருஷமும் நான் வேலைக்கு போனேன். ஒரு நிரந்தரமான கம்பெனியில் நான் வேலையில் இல்லை. 6 மாதம் ஒரு கம்பெனியில் இருப்பேன். ஏன்னா யூபிஎஸ்சிங்கிறது ஒரு புலிவால். அதை நம்ம பிடிச்சிட்டோன்னா நீங்கள் அதை விட்டாலும் அது உங்களை விடாது. ஏன்னா எங்கே நீங்கள் போய் உட்காந்தாலும் நெட்டில் சர்ச் பண்ணாலும் யூபிஎஸ்சியை பற்றி தான் சர்ச் பண்ணுவீங்க. உங்களுக்கே அது தோணுதில்ல? எந்த ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் போனாலுமே யூபிஎஸ்சி தான் உங்கள் மனசில் வந்து முதல்ல நிற்கும். ஏன்னா அது வந்து ஒரு தீராத ஒரு கனவா மாதிரி, ஒரு தாகம் மாதிரி கூட இருந்துகிட்டே இருக்கும். ஒன்லி இஃப் சின்ன வயசுலேயே அது உங்களை பாதிச்சிருந்துச்சுன்னா. நானும் இந்த சூரியவம்சம் படம்லாம் பார்த்து கொண்ட வச்ச காரை பார்த்து தான் ஆசைப்பட்டு யூபிஎஸ்சி படிக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த 2013-14 அப்புறம் நான் திரும்ப வேலைக்கு வந்துட்டேன். திரும்ப எனக்கு வந்து படிக்கணுங்கிற இன்டென்ஷன் வரும்பொழுது நான் என்ன பண்ணேன்னா, வெற்றி 10 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு பரீட்சை நடத்தினாங்க. அந்த பரீட்சையில் கிட்டத்தட்ட 400க்கும் மேலே மெம்பர்ஸ் அட்டன் பண்ணாங்க. அதில் வந்து ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ எப்படி யூபிஎஸ்சி லபாசனால இன்டர்வியூ நடக்குமோ அதே மாதிரி கல்ச்சரோட வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிளோட ப்ரிமசஸில் நடந்துச்சு. அதில் வந்து டாப் 10 மெம்பர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் வாங்குற வரைக்கும் யூபிஎஸ்சி கிளாஸஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்ததுனால நானும் அதை அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூவில் 50க்கு 47 மார்க் எடுத்து தமிழ்நாடு அந்த டெஸ்ட்டில் வந்து தமிழ்நாடுல 2nd பிளேஸ் வந்தேன். எனக்கு முன்னாடி இருக்கிறது தனுஜான்னு ஒரு பொண்ணு. அவங்க இப்போ மேபி வேறு ஏதாவது சர்வீஸில் இருக்கலாம். நாங்கள் வந்து இந்த 10 பேருமே வந்து ஒரு ப்ரீமியமாக எங்களை பார்த்தாங்க. எங்களுக்கு தனி கவனம் கொடுத்தாங்க, தனியாக ஹெல்ப் பண்ணாங்க படிக்கிறதுக்கெலாம். இந்த மாதிரி வந்து அந்த ஜேர்னி ரொம்ப நல்லா போச்சு.
அதுக்கப்புறம் நான் யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு இன்னும் நம்ம எதோ மிஸ் பண்ணுறோமோன்னு தோணும்பொழுது ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பித்தாங்க. அப்போ ஸ்டீப்பிள் சேஸ்னு ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்மார்ட் லீடர்ஸில் டெஸ்ட் பேட்சஸ் போட்டேன். விஷன் ஐஏஎஸ் அதோட 365 மெட்டீரியல்ஸ் படித்தேன். இன்சைட்ஸ் ஆன் இண்டியாவோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பேன். ஐஏஎஸ் பாபாவோட மைக்ரோ பிளானிங் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். காசு கொடுத்து கற்றுக்காத இடமே கிடையாது. நான் வந்து அண்ணாநகர் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட ஐஏஎஸ் நகர்னே சொல்லலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்காத அகாடமியும் கிடையாது, போடுற டெஸ்ட் பேட்சஸும் கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணேன்னா, மல்டிபிள் சோர்ஸஸ் வச்சுட்டு மல்டிபிள் அகாடமிஸை ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வரும், நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்ற செல்ஃப் அனாலிசிஸே எனக்கு இருந்ததில்லை. அதனாலேயே இந்த கடைசி 2 அட்டம்ப்டில் வந்து என்னால் சர்வீஸ் வாங்க முடியாமல் போச்சு. ஸோ இந்த ஜேர்னி எனக்கு முழுவதுமாக ஒரு பாடங்களை மட்டுமே கற்றுக் கொடுத்துட்டு இருந்தது. அந்த கற்றுக் கொடுத்த பாடத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வயசோ இல்லை அந்த குடும்ப சூழ்நிலையோ அப்போ இல்லை. 2020 கோவிட் வந்தது. அதோட என்னோட அந்த யூபிஎஸ்சி பரீட்சை எழுதுகிற அந்த கனவு ஃபுல்லாக ஊற்றி முடியாச்சு. ஃபேமிலி சுச்சுவேஷனும் மாறிடுச்சு. ஸோ இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நமக்கு யார் வேணாலும் யூபிஎஸ்சி படிக்க முடியும். ஏன்னா நந்தகுமார் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் சார் கிட்ட வந்து நீங்கள் அவரோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கு வந்து ஒரு விஷயத்தை 17 தடவைக்கு படித்தா தான் ஞாபகம் இருக்கும். அவ்வளோ சிரமப்படுற ஒரு பர்சனே நம்ம பரீட்சையை கிளியர் பண்ணும்பொழுது நார்மலான மெமரி பவர் இருக்கிறவங்க, நார்மலான ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் நிச்சயமாக பண்ண முடியும். ஏன் நிறைய டாப்பர்ஸ் வந்து ஐஏஎஸ் ஆக முடியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் படித்து மார்க் வாங்கினது மனப்பாடம் பண்ணி வாங்கியிருப்பாங்க. யார் ஒருத்தர் தப்பு பண்ணி புரிஞ்சு கஷ்டப்பட்டு அரியர் வச்சு அவமானப்பட்டு லைஃப்பில் பயங்கரமான ஒரு ஃபேஸஸ்லாம் கடந்து வந்து படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து யூபிஎஸ்சியில் டாப்பராக இருப்பாங்க. ஏன்னா அனுபவம் வந்து அவ்வளோ பெரிய ஆசை. பண்ண தப்புகள், கற்றுக்கிட்ட பாடங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லும் பொழுது அதை அவங்க வந்து ப்ராப்பராக கடைப்பிடிச்சாங்கன்னா நம்ம பண்ண தப்பை அவங்க பண்ண மாட்டாங்க, சீக்கிரம் சர்வீஸ் வாங்கிடுவாங்க. இந்த இன்டென்ஷனில் தான் இந்த மென்டார்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அபின்யாஸ் அன்கட்டோட என்னுடைய ஃபுல் ஸ்டோரி இது தான். ஸோ இனிமேல் வரக்கூடிய ஆஸ்பிரன்ஸ், இனிமேல் வரக்கூடிய நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு ரிக்ரெட்ஃபுல்லாக இருக்கிற மைண்ட் செட், இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு தயவு செஞ்சு இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு ஒரே ஒரு கோலை செட் பண்ணுங்கள். அந்த ஒரே ஒரு கோலை உங்கள் வாழ்க்கையாக்குங்க. உங்களால் மட்டும் இல்லை, வேறு யாராலையும் நீங்கள் ஜெயிக்கிறத தடுக்க முடியாது. ட்ரஸ்ட் மீ, யூ ஷுட் பிலீவ் இன் யோர் செல்ஃப். அபின்யாஸ் அன்கட் எபிசோட் 1 கட்.